இன்னைக்கு நாங்கள் ராஜஸ்தானி டிஷ்ஷான ஹல்திக்கு சப்ஜி தான் செஞ்சு சாப்பிட்டோம். சேட்டுப்பாளையம் ஹவுஸில் எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். காலையில் பார்த்தீங்கன்னா வந்து சித்தியை கூட்டி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா சித்தி அவங்க அப்பா அம்மா மீட் பண்ணனால ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாரையும் பார்த்து நானும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் மதியானம் போல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சித்தப்பா பசங்க எல்லாரும் கூட்டின்னு மார்க்கெட் தான் போயிருந்தோம். ஸோ தம்பிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, 4 days ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கேயும் வெளியே போகலான்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து வெளியே போயிட்டு சாப்பிட்லான்னு சொல்லி நாங்கள் மார்க்கெட்டில் இருக்க கச்சோரி ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். எங்கள் சித்தப்பா பசங்கன்னா வந்து பீஸா பர்கர் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கச்சோரி கூட விரும்பி சாப்பிட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்துலேயே பானிபூரி ஸ்பாட் இருந்தது. பொண்ணுங்க கூட வந்தாலும் பானிபூரி சாப்பிடாம வீட்டுக்கு போக மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு பானிபூரி ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷனில் பானிபூரியும் டைப் பண்ணுங்கள். ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து பாவ் பேஜி மாதிரி ஒரு டாபெலின்னு ஏதோ செஞ்சுருந்தாங்க. சரி இது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். உண்மையாக டேஸ்ட் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஒய்ஃபோட சித்தப்பா வீட்டுக்கு தான் வந்திருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்பெஷலான ராஜஸ்தானி டிஷ்ஷான ஹல்திக் சப்ஜி வந்து செஞ்சுருந்தாங்க. நீங்களே சொல்லுங்கள் கைஸ், மாமியார் வீட்டில் இந்த மாதிரி டெய்லி விதவிதமாக செஞ்சு போட்டாங்கன்னா மாமியார் வீடு விட்டு போக மனசு வருமா? ஸோ இந்த ஹல்திக்கு சப்ஜி கூட பார்த்தீங்கன்னா ஒரு சீசனபிள் டிஷ் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த குளிர் காலத்தில் மட்டும் தான் செய்வாங்க. இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது, ஏன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குளிர் காலத்தில் ராஜஸ்தான் வராங்க. ஸோ இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு சாப்பிட்றதுக்காக தான் வராங்க போல். ஸோ சூப்பராக இந்த ஹல்திக்கு சப்ஜியோட விளாக கம்ப்ளீட் பண்ண பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.